அண்மை செய்தி. ஹோசூரில் சிறுவன் கடத்தி கொல்லப்பட்ட வழக்கில் இளம் பெண்ணிடமும் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம். ஒசூர் அடுத்த அஞ்செட்டி அருகே பள்ளி மாணவன் 13 வயது சிறுவன் காரில் கடத்தி சென்று கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலையின் முக்கிய காரணமாக தகவல் வெளியானதை தொடர்ந்து கொலையாளியின் காதலி இளம் பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அஞ்செட்டி அடுத்த மாவனட்டியை சேர்ந்த 13 வயது சிறுவன் ரோஹித் நேற்று முன்தினம் காரில் கடத்தி செல்லப்பட்டு நேற்று வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அஞ்செட்டி போலீசார் இதில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த 22 வயதான மாதேவன் என்பவர் காதலியுடன் அமர்ந்து பேசி வந்ததை இந்த சிறுவன் ரோஹித் பார்த்ததால் இந்த தகவல் கிராமத்தில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மாதேவன் தனது சக நண்பரான மாதேவா என்பவருடன் இணைந்து விளையாட சென்ற சிறுவனை காத்திருந்து காரில் அழைத்து சென்றதற்கான சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த காதல் விவகாரம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த ரோஹித்தை அழைத்து சென்று இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கொலை செய்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து மேலும் பலர் கடத்தி செல்லப்பட்ட காரில் பெண் இருந்தார் என சந்தேகம் கிளப்பியதை தொடர்ந்துதான் இந்த காதல் விவகாரம் வெளியே தெரியாமல் மறைக்க இந்த கொலை நடந்தது என்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த கொலையாளியின் முக்கிய குற்றவாளியான மாதேவன் என்பவரின் காதலியிடம் இளம் பெண்ணிடம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றே இந்த மாதேவன் மாதேவா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த இளம் பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.